இது பண்ணாங்க 10 பைசா பிரயோஜனம் இல்லாத. என்னதான் இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா. இது பண்ணாங்க 10 பைசா பிரயோஜனம் இல்லாத. நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர் ஒருவர் அண்ணன் சீமான் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பின் மிகுதியில சால்வ போத்தவராரு. அப்படி சால்வ போத்தவர நபர்கிட்டயா நீங்க திரள் நிதி கேட்பீங்க? நீங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான தலைவர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. வாய்ப்பில்ல ராஜா. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. ஆனா நடந்த மாதிரி இந்த தாவேகா தற்குறிங்க தத்ரூபமாக ஒரு காணொளிய வெட்டி ஒட்டி சமூக ஊடகங்கள்ல பரப்பிட்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் அல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் பிரதீப் ரங்கநாதன் நோடு சேர்ந்து நடித்த திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நடித்த கதாபாத்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சைக்கும் உள்ளாயிருக்கு. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே. சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறதுன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. குறிப்பாக இந்த தாவேகா தற்குறிகள் 24 மணி நேரமும் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படி வீசப்பட்ட அவதூறு தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து தொண்டர்கிட்டயே வந்து திரள் நிதி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காணொளி அது சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த காணொளியில உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் அந்த நபர்கிட்ட திரள் நிதி கேட்டாரான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அண்ணன் சீமானவர்கள் காரை விட்டு இறங்கி நடந்து வராரு. வரும்போது அந்த தொண்டர் வந்து தன்னுடைய மகனோட நின்னுட்டு இருப்பாரு. அவரு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இது என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு சால்வை போத்த போவாரு. அண்ணன் சீமான் அவர்கள் அதை தடுத்துருவாரு. சால்வையை போத்த விட மாட்டாரு. அப்படியே கடந்தும் போயிடுவாரு. கடந்து போறப்ப இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கடந்து போயிடுவாரு. பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத வச்சுக்கிட்டு ஒரு பழக்கம்னு வச்சுக்கிட்டு அழகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். அப்ப அந்த தாவேகா தற்குறிங்க சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புவானுங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அவனுங்க வெட்டி ஒட்டி பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சீமான் வந்து அவர் செய்ய வந்த மரியாதைய வந்து வேணான்னு சொல்லிட்டு போனாரு? அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதாவது நாம் தமிழர் கட்சியில மாலை போடுறதோ, சால்வ போத்துறதோ, பூ போடுறதோ, தனி மனித துதி பாடுவதோ எதுவுமே கிடையாது. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் கோவப்பட்டுட்டு அந்த மரியாதையை ஏத்துக்காம போனாரு. ஏன்னா, இது வந்து திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் இந்த சால்வ போத்துறது, மாலை போடுறதெல்லாம் ஒரு ஒரு பண்பாடா, ஒரு ஒரு பழக்கமா இருக்கலாம். ஆனா, நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு, கொள்கை அது இல்ல. இன்னும் சொல்லப்போனா, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா, யாருமே வந்து மேடையில அமர மாட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா மேடை போட்டு, அந்த மேடையில சேர் போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா, அண்ணன் சீமான் அவர்கள் தொண்டர்களோடு தொண்டர்களாக கீழ தான் உட்கார்ந்திருப்பாரு. பேசுறதுக்கு தான் மேலே ஏறி போவாரு. இன்னும் சொல்லப்போனா, நாம் தமிழர் கட்சியில கூரையே போட மாட்டோம். கூரை போடாம தொண்டர்களோட தொண்டர்களோட நின்னு தான் பேசுவோம். அதனால தான் மழை பெய்யும்போது நெறைய காணொளிகள நீங்க பார்த்திருப்பீங்க. சோன்னு மழை பெஞ்சுட்டு இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருப்பாரு. தொண்டர்கள்லாம் மழையில நனைஞ்சுட்டு அத கேட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. இத இந்த தாவேகா தற்குறிகளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுதான் 100க்கு 100 உண்மை. சரி, இந்த தாவேகா தற்குறிங்க நம்மள கலாய்க்கிறானுங்க. அவனுங்க நம்ம மேல அவதூறு பரப்புறானுங்கன்னா, அவனுங்க நமக்கு எதிர்நிலையில இருந்து செயல்படக்கூடிய தற்குறிங்க. அவனுங்க அப்படிதான் பண்ணுவானுங்க. ஆனா தமிழ் தேசியத்துல நான் பயணிக்கிறேன். நான் ஒரு தமிழ் தேசியவாதி. நான் வந்து சீமானவர்கள வச்சு வீடியோ போடுவேன், முன்னேறுவேன், பல லட்சம் சப்ஸ்கிரைபர்களை எடுப்பேன், Twitterல ஃபாலோவர்ஸ ஏத்திக்குவேன். ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் சீமானவர்களுக்கு எதிராகவே விமர்சனத்த வப்பேன். விமர்சனத்த அண்ணன் சீமான் அவர்கள் மீது வைக்க வேணாம்னு நம்ம சொல்லல. அவர் மீது குறை இருக்கு அப்படின்னா, அத நம்ம சுட்டிக்காட்ட வேணான்னும் சொல்லல. ஆனா, அவர புட் டவுன் பண்ற மாரி, அவர கேவலப்படுத்துற மாதிரியான பதிவுகள தான் நம்ம வேணான்னு சொல்றோம். அதாவது ஏணிப்படி மாதிரி ஏறி நீங்க மேல வர்றதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தேவைப்படுறாரு. ஒரு கட்டத்தில மேல ஏறி வந்ததுக்கப்புறம் அந்த ஏணிப்படிய நீங்க எட்டி உதைக்கிறீங்கன்னா, அது என்ன மாதிரியான போக்கு? நான் யார சொல்றேன் அப்படின்னா,
பிரியகுமார் அருள்நாதன் அவரைத்தான் சொல்றேன். உடனே வெளி தமிழா. அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்ம கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வர்ற மாதிரி நமக்கு தோணுது. நீங்க விஜய வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா ஆதரிச்சுட்டு போங்க. ஆனா, நீங்க ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. விஜய் அவர்கள் திராவிடமும், தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரே தவிர, தமிழ் தேசியத்த எடுத்து நான் பயணிக்கப் போறேன் அப்படின்னு நம்ம சொல்லல. எப்படி ஒரு தமிழ் தேசியவாதி சீமான் அவர்கள பற்றி பேசி முன்னேறி, தமிழ் தேசியவாதி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு, எப்படி வந்து ஒரு திராவிடத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியில போய் சேர முடியும்? இதே விஜய் அவர்கள் ஈவேராவ முன்னிறுத்துறாரு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல வந்து அண்ணா, ரைட்ல வந்து எம்ஜிஆர், சென்டர்ல வந்து விஜய். எல்லாமே திராவிட தலைவர்கள். காமராஜர் இவங்கெல்லாம் ஒரு ஓரமா போயிட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் கிட்ட இந்த அண்ணா, எம்ஜிஆர்லாம் கிட்ட வந்துட்டாங்க. எப்படி உங்களால தமிழ் தேசியவாதின்னு உங்கள அடையாளப்படுத்திக்கிட்டு, விஜய்க்கு ஆதரவாக உங்களால செயல்பட முடியுது அப்படிங்கிற கேள்வி எழுது. நீங்க செயல்பட்டுட்டு போங்க. இது அவ்வளோதான்ப்பா. நான் ஏறி வந்துட்டேன்ப்பா. இதுவரைக்கும் ஆதரவு குடுத்தவங்களுக்கெல்லாம் நன்றிப்பா. என்ன முன்னேத்தி மேல கொண்டு வந்து விட்டீங்க. இதுக்கப்புறம் நான் விஜய் சைடு எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைடு எடுத்துக்கிறேன்னு ஓப்பனா சொல்ட்டு போங்க. எதுக்கு வந்து நீங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி விஜய்க்கு வந்து நீங்க சொம்படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. நீங்க அதோட நிறுத்துனீங்கன்னா பரவால்ல. எக்ஸ் தளத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படம். தாடி வச்சுக்கிட்டு இருந்தாரு சீமான் அவர்கள். எல்லாருமே ஏன் அண்ணன் தாடி வச்சிருக்காரு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு திரைப்படத்துக்காக பிரதீப் ரங்கநாதன் டிராகன் படத்துல ஹீரோவா நடிச்சார் இல்லையா? அவரும் சீமான் அவர்களும் சேர்ந்து ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை என்ன அப்படின்னா, அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு பொண்ண லவ் பண்ற மாரி கதை போல இருக்கு. அப்படி திரைக்கதை வந்தா, அது ஒரு ஃபன்னான மூவியா இருந்தா, அத திரைப்படமா பார்த்துட்டு கடந்து போலாமே! அ நீங்க வந்து விஜய் அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள்ல, "தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயேண்டி" அப்படின்னு சொல்லி தமன்னாவோட பேண்ட்ட மேலயும் கீழயும் ஏத்தி ஏத்தி இறக்குவாரே! அது வந்து நம்ம பெர்சனலா எடுத்துக்க முடியுமா? அத வச்சு விஜய் வந்து ஒரு கேவலமான கேரக்டர்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? அ "டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல" அப்படின்னு 2 பொம்பளைங்களோட சேர்ந்து ஆடுவாரே! அப்ப விஜய் வந்து ஒரு மாதிரியான ஆளுன்னு சொல்லிற முடியுமா? அது ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படியே அண்ணன் சீமான் அவர்களும், பிரதீப் ரங்கநாதனும் அந்த திரைப்படத்துல ஒரு பெண்ண வந்து சைட் அடிக்கிற மாரியோ, இல்ல லவ் பண்ற மாதிரியோ காட்சி இருந்தா இருந்துட்டு போட்டுமே! இதுக்கு முன்னாடி சத்யராஜ் அவர்களும், சிபிராஜ் அவர்களும் நடித்த திரைப்படத்துல 2 பேரும் சேர்ந்து நமிதாவ சைட் அடிச்ச மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. அது ஒரு ஃபன். அது சிரிப்புக்காக ஒரு விஷயத்த எடுக்குறாங்கன்னா, சிரிச்சுட்டு கடந்து போவோம். அத ஒரு விமர்சனமா கொண்டு வந்து வச்சு உங்க சீமான் அவர்கள் பாருங்க. அவர் நடிக்கிற கதாபாத்திரத்த பாருங்க. அந்த திரைப்படத்த வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழக மக்களுக்கு எது திரைப்படம், எது உண்மைங்கிறது புரியும். சீமான் அவர்கள் அப்படி நடிச்சுட்டாருன்றதுக்காக யாரும் சீமானுக்கு ஓட்டு போடாம போக மாட்டாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக வன்மத்த கக்கணும். அவர் எது பண்ணாலும் நொட்ட சொல்லணும், நொல்ல சொல்லணும். அப்படிங்கிற மனநிலையில இருந்து வெளியில வாங்க. நீங்க தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாவலர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்த வந்து உண்டு பண்ணாதீங்க. அப்படி உண்டு பண்ணவங்க மேல உண்மையிலே எரிச்சல் தான் வருது ஒரு கட்டத்துக்கு மேல. விமர்சனத்த வைக்கலாம். ஆனா, தினைக்குமா உங்களுக்கு விமர்சனம் இருக்கும்? 24 மணி நேரமா விமர்சிச்சுட்டே இருப்பீங்க. அ எதிரணியில பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்துட்டு ஏன் விஜய விமர்சிக்கிறீங்க? விஜய விமர்சிக்கிறங்கனால தான் முரண்படுறோம். நீங்க வந்து திமுகவ தான் விமர்சிக்கணும். இன்னைக்கு வந்து லைம் லைட்ல இருக்கிறது யாரு? யாருக்கு கூட்டம் கூடுது? யார பத்தி மீடியா பேசுறாங்க? விஜய பற்றி தானே! அப்ப விஜய் அவர்களுடைய அரசியலை விமர்சிச்சு தானே ஆகணும். அவரு ஈவேராவ தானே தூக்கிட்டு வராரு. அப்ப ஈவேராவ தூக்கிட்டு வரும்போது, தமிழ் தேசிய தளத்துல இருக்கிறவங்க ஈவேராக்கு எதிரான நிலைப்பாட்ட எடுத்து தானே ஆகணும். அத தான் நாங்க எடுக்கிறோம். அத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவரு பேசிட்டு இருக்கிறப்ப செம காமெடியா இருக்கு. அவர் என்னதான் இருந்தாலும், அவர் மீது நமக்கு ஒரு மதிப்பும், மரியாதையும் இருக்கு. தமிழ் தேசிய தளத்தில பயணிக்கக்கூடிய நபர்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு தான் நம்மளும் நெனைக்கிறோம். ஆனா, விமர்சிக்கிற மாதிரியான ஒரு சூழல அவங்க தான் உருவாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இவருடைய செயல்பாடு ஏன் இப்படி இருக்கு? ஏன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவே இது மாதிரியான வன்ம கருத்துக்கள பதிவு பண்ணி வராரு? அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தாவேகா தற்குறிகள் இப்படித்தான் அவதூறு பரப்பிட்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கு. அதனால தான் இந்த காணொளி பதிவு. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.